நாங்கள் வாழ்ந்த இடத்துல நாங்கள் எங்கள் காலத்தை கொண்டு செலுத்திடணும். எங்களுக்கு தண்ணீர் வசதியும் வேணும். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பசுமை போர்த்திய அழகும் குற்றாலச் சாரலும் தென்றல் தழுவும் இயற்கை எழில் கொஞ்சும் தென்காசியை தான் நாம் இதுவரை பார்த்திருப்போம். ஆனால் தென்காசி அருகே குடி தண்ணீருக்கே அல்லோல் பட்டு சொந்த கிராமங்களை விட்டு குடிபெயர்ந்து வரும் இந்த மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறது இந்த காணொளி தொகுப்பு. வாசுதேவநல்லூர் சுற்றுப்பகுதியில் அமைந்துள்ள கூடம்பட்டி கிராமத்தில் ஒரு காலத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தன. இப்போதோ இந்த கிராமத்தில் தற்போது சொற்ப குடும்பங்களே வசித்து வருகின்றன. குடிநீர் இல்லாததால் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்கே தினமும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஏற்கனவே வேலை வாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை நாடி பலர் வாசுதேவநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். தற்போது குடிநீர் பிரச்சினை காரணமாகவும் பலரும் கிராமத்தை விட்டு வெளியேறி வருவதாக சொல்கின்றனர். என்னதான் எங்கள் பிள்ளைகள் பிழைப்பை தேடி வெளியூர் சென்றாலும் நாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை விட்டு செல்ல விரும்பவில்லை என அக்கிராமத்திலேயே வாழும் வயதானவர்கள் உருக்கமாக பேசி குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வயசான உங்கள் தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் உங்கள்கிட்ட வேண்டி கேட்கறது என்னவென்றால், எங்களுக்கு தண்ணீர் வசதியும் வேணும். எங்களுக்கு தண்ணீர் ரொம்ப சிரமப்படுறோம். எங்களால் பிள்ளைகளும் இல்லை, பெரிய வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க. எங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அது நாங்கள் வாழ்ந்த இடத்துல நாங்கள் எங்கள் காலத்தை கொண்டு செலுத்திடணும் அப்படின்னு நாங்கள் இருந்த இடத்துலையே நாங்கள் இருக்கணும்னு சாதனை பண்ணி இருக்கோம். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியம் செய்வேன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் ஆட்சி மென்மேலும் நல்லா வாங்கி வளரும்படியாக எங்களுடைய வேண்டுதலையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம்.